இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. எப்பவுமே நன்றியா இருக்கிறது, அடுத்தவங்க செஞ்ச உதவிக்கு நன்றியா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. நன்றி உள்ளவர்கள் என்றைக்கும் சிறப்பாக வாழ்வார்கள் என்பதற்கு உதாரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய படத்தை தன்னுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்திருந்தார் டைரக்டர் பி வாசுவின் அப்பா. காரணம், எம்ஜிஆருடைய ஆஸ்தான மேக்கப் மேனாக அவர் இருந்தவர். எம்ஜிஆர் அதுபோல பி வாசுவுடைய வீடு அடகுகளில் இருக்கும்போது அதை மீட்டி கொடுத்தவர் எம்ஜிஆர். அந்த நன்றிக்காக அப்படி அந்த படத்தை வைத்திருந்தார். அதே போல நன்றி உள்ள நடிகர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதில் இன்னொருவராக ரஜினிகாந்தை சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு சமயம் அவரிடம் லேனா தமிழ்வாணன் அவர்கள் ரஜினியிடம் கேட்டார், உங்களுடைய பூஜை அறையில் பாலச்சந்தருடைய படத்தை வைத்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது அவர் சொன்னார், சிவாஜி ராவுக்கு எப்படி ராணோஜி ராவ் ராம்பாய் தாய் தந்தையோ அப்படி ரஜினிகாந்திற்கு அப்பா அம்மா எல்லாம் அவர்தான், கே பாலச்சந்தர் தான். அவர்தானே என்னை தமிழுக்கு கொண்டு வந்தார். நான் கன்னட பிரிவில் தான் இருந்தேன், படிச்சிட்டு இருந்தேன். நீ பெரிய ஸ்டாராக வரப்போகிறாய் என்று நம்பிக்கை கொடுத்து தமிழ் படிக்க வச்சவர் பாலச்சந்தர். என்னையும் ஸ்டார் ஆக்கிவிட்டாரே. இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர்தான் சுப்ரீம் கோர்ட். எந்த நெருக்கடியான நிலையிலும் அவர்கிட்ட போயிடுவேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி 4 மாசம் ஷூட்டிங் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம் என்று வெறுத்து போய்விட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போய்விட வேண்டும் என்று திட்டம் போட்டேன். இதை அப்படியே பாலச்சந்தர் சாட்டு சொன்னதும் கோபத்தோடு திட்டினார், கண்ணா பின்னான்னு திட்டினார், கேன்சல் பண்ண வச்சார். அப்படியெல்லாம் பண்ணாத போ, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்னதோடு ஒரு தகப்பனை போல எனக்கு புத்திமதி சொல்லி சினிமாவையும் புரிய வைத்து என்னுடைய வாழ்க்கையையும் புரிய வைத்து மறுபடியும் நான் இங்கு தொடரவும் இன்றைக்கு உங்கள் முன்னால் ஒரு கண்டக்டரான நான் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் பாலச்சந்தர் அவர்கள்தான். எனவேதான் என்னுடைய வீட்டு பூஜை அறையில் பாலச்சந்தர் அவர்களுடைய படத்தை வைத்திருக்கிறேன் என்று ரஜினிகாந்த் அவருக்கு பதிலளித்திருக்கின்றார். அதே போல ரஜினிகாந்த் தொழிலில் தன்னுடைய சினிமா தொழிலில் எப்படி சின்சியரா இருந்தாரோ, அவர் கண்டக்டரா இருக்கும் போதும் பஸ் நடத்துனராக இருந்த போதும் எப்படி நடந்து கொண்டார் என்று ஒரு கேள்வி கேட்டபோது, அவன் கண்டக்டராக இருந்த போது நான் அந்த டைமை ரொம்ப மிச்சம் பண்ணுவேன், அதே டக் டக்னு பண்ணுவேன். 100 பேர் பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டாங்கன்னா டக் டக்குன்னு டிக்கெட் கொடுத்துட்டு ரைட் என்று சொல்லி விடுவேன். அதனால 40 நிமிடம் மிச்சமாகும். டிரைவிங் பண்றது போயிட்டு ஈஸியா போயிடலாம். அதில் உள்ள ஒரு 20 நிமிஷத்துல கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். 20 நிமிஷம் ரிலாக்ஸ் கிடைக்கிறதுனால எல்லா டிரைவர்களும் தன்னுடைய வண்டிக்கு கண்டக்டராக என்ன கூப்பிடுவாங்க. காரணம், நான் சுறுசுறுப்பாக டிக்கெட் கொடுத்து எல்லோரையும் அனுப்பி வைத்து கொண்டே இருப்பேன். அதனால என்னுடைய சுறுசுறுப்புக்காக எல்லா டிரைவர்களும் என்ன கண்டக்டராக வந்துரு என்று அழைப்பார்கள் என்று தன்னுடைய கண்டக்டராக இருந்த போதும் தான் எப்படி சுறுசுறுப்பாக இருந்தார் என்பதை ரஜினிகாந்த் சொல்லியிருக்கின்றார். அதே போல ரஜினிகாந்திடம் சில கேள்விகள் கேட்கக்கூடாது என்பார், வேண்டாம் என்பார், அது தேவையில்லை என்பார். அதை மீறி எல்லோரும் சுத்தி வளைச்சு கேட்டால் கோபத்தோடு எழுந்து போய்விடுவார். ஏன், ஒரு சமயம் திருப்பதிக்கு அவருக்கு திருமணம் நடக்கிறது. ஒரு பெரிய பத்திரிகை எல்லோரும் கூப்பிட்டு என்ன சொல்கிறேன், இதான் திருப்பதியில் திருமணம் நடக்கிறது, அந்த திருமணம் முடிந்ததும் உங்களுக்கு நானே போட்டோ அனுப்பி வைத்து விடுகிறேன் என்றார். யாரும் வர வேண்டாம், தயவு செய்து கேட்டுக்கொண்டார். மீறி ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், வந்தா என்ன செய்வீங்க, செருப்பால் அடிச்சுவேன் அப்படிம்பார். நேரடியாக சொல்லிட்டார் ரஜினிகாந்த். ஏன்னா எதுவுமே நேரடியாக பேசுவார் அவர். நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு படம் தரேன், நானே சொல்லியிருக்கேன், மீறி நீங்கள் வர்றது ஏன் வர்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படியே தன்னுடைய பிரைவேசி இதாகுது இல்லையா, அதுக்காக அவர் சொல்லியிருக்கார். அது உண்மைதான். அதே போல சில கேள்விகள் சுத்தி வளைச்சி கேட்டாலும் கூட அவருக்கு கோபம் வந்துடும்.
ஒரு சமயம் லேனா தமிழானே அவர்களே அந்த கேள்வியை, ஏன் நீங்கள் இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்டாலே எரிச்சல் அடைகிறீங்க, ஏன் எரிச்சல் அடைகிறீங்க, இந்த கேள்வியின் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மக்கள்கிட்ட புரிய வைக்கலான்ட்டு தான் பத்திரிகையாளர்கள் விரும்பலாம், உங்களிடம் உள்ள திறமையை வெளிக்காட்டலாம்னு நினைக்கலாம் என்று சொல்லும்போது அவர் சாதாரணமாக அந்த கேள்வி எடுத்துக்கல. அதுக்கு அவர் பதில் சொன்னார், சாதாரணமாக நான் எரிச்சல் அடைகிறதில்லை, சாதாரணமாக நான் எரிச்சல் அடைய மாட்டேன். நான் சில கேள்விகள் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் சுத்தி சுத்தி அதே கேள்வியை வேறு வேறு பாணியில் கேட்கும்போதுதான் நான் எரிச்சல் அடைகிறேன். என்னை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதை விட தங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டணும் என்ற எண்ணத்தில் அவர்கள் கேள்வி கேட்கும் போது நான் ஆத்திரம் அடைகிறேன். அது தவறா என்று அவர் கேட்கின்றார். நியாயமான கேள்விதானே. ரஜினிகாந்த் இப்படி எங்குமே வெளிப்படையாக இருக்கக்கூடியவர். தன்னிடம் எந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது, அதே போல தன்னிடம் என்ன கேள்விகள் கேட்கலாம் என்றும் சொல்லுவார். அந்த கேள்விகளுக்கு படபட என்று பதிலும் சொல்லிவிடுவார். அதே சமயத்தில் நன்றியோடு இருப்பது அவர் மிக நல்லவராக இருப்பார். சிலருக்கு நீங்க உதவி செய்திருக்கிறீர்களா? எம்ஜிஆர் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறார். நான் உதவி செய்திருக்கிறேன், ஆனால் யார் யாருக்கு என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நான் எம்ஜிஆரை ஃபாலோ பண்றேன், ஆனாலும் அவர் சொல்றது போல நான் உதவி பண்றேன், ஆனால் யார் யார் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன் என்று சொல்லியிருப்பார். இப்படி ரஜினியிடம் பல நல்ல விஷயங்கள் உண்டு. அதை தான் இன்று உங்களிடம் சொல்ல ஆசைப்பட்டேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.